The Chronicles of Narnia, The Silver Chair, Chapter 6, The Wild Wastelands of the North. இந்த சாப்டர் முடியும் போது இந்த புக்கில் முன்னாடி ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க வீடியோவில். பிகாஸ் இப்போவே நான் அதை காமிச்சேன்னா உங்களுக்கு அது புரியாது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் இந்த சாப்டர்லேயே நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துருவோம் அந்த மேப்பில் இருக்கிறத. ஸோ நான் இது முடிச்சக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் 9 மணி அளவில் 3 லோன்லியான உருவங்கள் அந்த ஷ்ரிபிள் ஆறு இருக்கு இல்லையா, அங்கே ஆழமே இல்லாத ஒரு இடத்துல போய் கல் மேலே காலை வச்சு அந்த ஆறை க்ராஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுத்தமாகவே அங்கே ஆழமே இருக்காது, ஓட மாதிரி தான் தண்ணி ஓடி வந்துட்டுருக்குமா. ஜில்லோட முட்டி அளவுக்கு கூட தண்ணி பட்டிருக்காது. அந்த ஆற்றை கடந்து அவங்க வந்துடுவாங்க. அவங்க நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 50 யார்ட்ஸ் தூரத்தில் முன்னாடி அந்த மூர் லேண்ட் இருக்கு இல்லையா, அது ஆரம்பமாகும். அங்கங்கே மலைகளும் செங்குத்தான மலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் கிளிஃப்ஸும் இருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே இருக்காது. இந்த மூர்லேண்ட் அப்படின்னு ஹாரி பாட்டர்லேயும் நான் சொல்லியிருக்கேன், இங்கே நார்னியாலையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டரும் சரி நார்னியாவும் சரி ரெண்டுமே பிரிட்டிஷ் பேஸ்டு புக்ஸ் தான், பிரிட்டிஷ் பேஸ்டு ஸ்டோரிஸ் தான். பிரிட்டன் நாடுகளில் நிறைய இடத்துல இந்த மாதிரி மூர்லேண்ட்ஸ் இருக்குங்க. அது அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும், ஃபுல்லுமே பச்சையாக தான் இருக்கும், புல்லாக தான் இருக்கும். அங்கங்கே செங்குத்தான மலைகள் இருக்கும், பாறைகள் இருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே இருக்காது. யாராவது நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் அந்த மாதிரி மூர்லேண்ட்ஸை பார்த்துருக்கலாம். பிகாஸ் அதுவுமே பிரிட்டிஷ் பேஸ்டு ஸ்டோரி தான். அதில் நார்த்து சவுத் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நார்த்துனா வேறு எதுவும் இல்லை, ஸ்காட்லாண்டும் ஹைலாண்ட்ஸும் தாங்க. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி மூர்லேண்ட்ஸை நிறையாவே காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோலேயும் நான் நிறையா அந்த மாதிரி பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் அதை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஹாரி பாட்டர் ஃபைனல் புக்ஸ்லேயே பார்த்துருக்கோம்ல, இவங்க 3 பேரும் ஹாரி, ஹெர்மைனி, ரான், இவங்க 3 பேருமே அவங்கக்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு மூவிங்லே இருப்பாங்க. நாடு முழுக்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்கிட்டே இருப்பாங்க, ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி அவங்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூர்லேண்ட்ஸில் தான் அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த நாடு முழுக்க நிறையா மூர்லேண்ட்ஸாக தாங்க இருக்கும். MOOR, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, மூருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். MOOR அதோட ஸ்பெல்லிங். அதுதான் நம்ம போக போகிற வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூஸ்டேஸ் இப்போது அவனுக்கு லெஃப்ட் சைடில் கையை நீட்டி காமிச்சிட்டு இருப்பானா, அங்கே அந்த மூர்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு ஷாலோவான கார்ஜ் வழியாக தண்ணி வந்து இந்த ஆற்றுல கலந்துட்ருக்கோம். அந்த இடத்த அவன் கையை நீட்டி காமிச்சிட்ருப்பான். ஆனால் அந்த மார்ஷ்விகல் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்ருப்பாரு. இப்போது நான் கார்ஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஷாலோவான கார்ஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கார்ஜ்னா என்னென்னா GORGE, கார்ஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு செங்குத்தான பாறை மாதிரி 2 பக்கம் இருக்கும், நடுவில் கீழே தண்ணி ஓடி வந்துட்டுருக்கும். இதை வேலின்னு சொல்ல முடியாது, பள்ளத்தாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பள்ளத்தாக்கில் கீழே நம்ம எவ்வளோ தூரம் வேணால் நடந்து போகலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கார்ஜ் 2 பக்கமே செங்குத்தான பாறை மாதிரி மலை மாதிரி இருக்கும், நடுவில் சின்னதாக அப்படியே தண்ணி ஓடி வந்துட்டுருக்கும், ஓட மாதிரி ஓடி வந்து ஆற்றுல கலந்துட்டுருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே நார்னியாவில் பார்த்துருப்போம், பிரின்ஸ் கேஸ்பியன் புக்லேயே பார்த்துருப்போம். நீங்கள் மூவிலையுமே இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சூசன், பீட்டர், எட்மண்ட், லூசி இவங்க எல்லோரும் திரும்ப நார்னியாவுக்கு வருவாங்க. அப்போ ரொம்ப தூரமாக நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கார்ஜெல்லாம் அவங்க கடந்து தான் வருவாங்க. லூசி கூட அப்போ சொல்லுவாள், அந்த பக்கம் இந்த கார்ஜுக்கு அந்த பக்கம் அஸ்லான் என் கண்களுக்கு தெரிஞ்சார், அவர் அந்த பக்கம் வர சொல்கிறாரு இதை கடந்து அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பா. யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் கார்ஜு. 2 பக்கம் அப்படியே ஒரு மலை வந்து நடுவில் பிளந்து அதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. யூஸ்டேஸ் அப்படி சொன்னதுக்கு அந்த மார்ஷ்விகல் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பார். மோஸ்ட்லி அந்த கார்ஜுக்கு சைடில் தான் அந்த ஜெயின்ஸ்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கார்ஜ்லாம் ஒரு சின்ன தெரு மாதிரி, அவங்க பாட்டுக்கு அதில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. பெட்டர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம், என்னதான் கொஞ்சம் மலை மாதிரி ஏறி போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை பார்த்தே போகலாம், அதுதான் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பார். என்னன்னா அந்த கார்ஜ் இருக்கு இல்லையா, கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு, 2 பக்கமும் மலை மாதிரி இருக்குது. பட் அந்த ஜெயின்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அது ஒரு தெரு மாதிரி, சின்ன தெரு மாதிரி, அவங்க பாட்டுக்கு அதில் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்களாம். ஸோ இவங்க 3 பேருமே இப்போ அந்த லைட்டாக ஒரு மலை மாதிரி ஏறுதில் அங்கே ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. 10 நிமிஷத்தில் ஏறி மேலே வந்துடுவாங்க. மேலே வந்து நின்று பார்த்தா நார்னியா லேண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும். பள்ளத்தாக்கில் ஏன்னா கீழே இறங்கி இருக்கும் ஃபுல்லாக அந்த நார்னியா லேண்டு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த வடக்கு திசையில் இருக்கிறது முழுக்க மூர், அவ்வளோ பெருசாக இருக்கும்.
ஃபுல்லாக நீளமாக நீண்டுகிட்டே போகும். சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த கார்ஜ் இருக்கும். அந்த கார்ஜுக்கு முன்னாடி முழுக்க பாறை பாறையாக இருக்கிற கிரவுண்டு மாதிரி இருக்குமா, அதாவது இவங்க நிற்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ ஃபுல்லுமே பாறை பாறையாக இருக்கிற கிரவுண்டு மாதிரி இருக்குமா. அந்த ஜெயின்ஸுங்களோட கார்ஜ் இந்த பாறை பாறையாக இருக்கிற அந்த கிரவுண்டோட எஜ்ஜில் தான் இருக்கு போல் அப்படின்னு ஜில் யோசிச்சுட்டு இருப்பாளா. ஆனால் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டா. ஏன்னா ஏதாவது ஜெயின்ஸுங்க அங்கே வந்துருச்சுங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ பார்க்காம இப்போ அவங்க 3 பேருமே அந்த மூரில் நடக்க ஆரம்பிப்பாங்க. குளிர்காலத்தில் வீசுகிற சூரியனோட வெளிச்சம் ரொம்பவே வெளுத்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க நடந்து போக போக அந்த மூரில் நல்லா டீப்பாக அவங்க நடந்து போக போக ரொம்பவே லோன்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பப்போ மேலே பறவைகள் இந்த கழுகு மாதிரி இருக்கும்ல, அந்த பறவைகள்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. மதியம் ஒரு 12 மணி 1 மணி போல் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓடையில் தண்ணி ஓடிட்டு இருக்குமா, அதை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாகசங்கள் அட்வென்ச்சர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜில் முன்னாடி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தா. பட் இப்போ அவள் அதை மேற்கொள்ளும் போது தான் அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும்ன்றதே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தென் திரும்பவும் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நேரமாக நடந்து போய்கிட்டே இருப்பாங்களா. அப்போது அந்த பாறை பாறையாக இருக்கிற அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த கார்ஜ் பக்கத்தில் இருந்த எட்ஜு, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பக்கத்தில் நெருங்க ஆரம்பிச்சுதா. ஸோ அதை ஜில் நோட்டீஸ் பண்ணுவா. ஃபுல்லுமே பாறை பாறையாக தான் இருந்தது. அந்த பாறைகளெல்லாம் பாருங்களேன், வித்தியாசமான ஷேப்பில் இருக்குல்ல அப்படின்னு ஜில் சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கதைகள்லாம் ஜெயின்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்களே, அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பாறைகளை தான் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமே இல்லாமல் இருட்டில் மட்டும் இந்த ஒரு பாறையை பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை ஜெயின்ஸுன்னு அவங்க நம்பிடுவாங்க. பார்த்தாலே அந்த பாறைகள்லாம் பார்த்தாலே ஜெயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. அங்கே மேலே இருக்கிற பாறை வந்து தலை மாதிரி இருக்குது, 2 பக்கம் காது இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கீழே இருக்கிற பாறை உடம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாளா. அப்போது சடனாக அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவா. அவளோட ரத்தமே உறைஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த பாறை வந்து இப்போ மூவ் ஆச்சு. ஏன்னா அது உண்மையான ஜெயிண்ட்டு, சந்தேகமே இல்லை. அது இப்போ அதோட தலையை திருப்பிச்சு. மிக பெருசாக ஸ்டூப்பிட் மாதிரி கண்ணங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்கிற அந்த ஜெயிண்ட்டோட முகத்தை அவள் பார்த்துருவா. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே ஜெயின்ஸு தான், எதுவுமே பாறை இல்லை. கிட்டத்தட்ட 40லேருந்து 50 ஜெயின்ஸ் கிட்டக்க ரோவாக அங்கே நின்றுட்டுருக்குங்க. எங்கே தெரியுமா, அந்த கார்ஜ் இருக்குல்ல, கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும்ல, அதுங்களோட காலை அந்த தண்ணி கிட்டக்க இருக்கும். அதுங்களோட மண்டை இந்த பாறை மாதிரி இருக்குல்ல, பெரிய இந்த ஒரு கிளிஃப் மாதிரி இருக்குல்ல, மலை மாதிரி, அதுக்கு மேலே இருக்கும். நம்ம சும்மா ஒரு மிகப்பெரிய ஒரு டேபிளில் போய் கையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும், லேசியாக அப்படியே சோம்பேறியாக நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதுங்க அந்த கார்ஜில் நின்றுட்டுருக்குங்க, ரோவாக நின்றுட்டுருக்குங்க. நேராக பார்த்து நடங்க அப்படின்னு படல்களும் இப்போ ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருப்பாரு. அவரும் அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிடுவார். அதுங்களை பார்க்காதீங்க அண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் தயவு செஞ்சு ஓடிடாதீங்க, ஈஸியாக அதுங்க நம்மளை துரத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க 3 பேருமே அந்த ஜெயின்ஸுங்கெல்லாம் அங்கே நிற்கிற மாதிரியே காமிச்சிக்காம அவங்க 3 பேரும் அதை பார்க்கவே இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப மோசமான முரட்டுத்தனமாக இருக்கிற நாய் இருக்கிற வீட்டை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அவங்களுக்கு இருந்தது. பட் அதை விட இது ரொம்ப மோசமாக தான் இருந்தது. டசன் கணக்காக அங்கே ஜெயின்ஸ் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதுங்க பார்க்குறதுக்கு கோவமாக இருக்கிற மாதிரி இருக்காது, இல்லைனா கைண்டாக இருக்கிற மாதிரியும் இருக்காது. லைக் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுங்களும் இவங்க 3 பேரையும் பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கவே இல்லை. விஸ்ஸுன்னு அப்போ ஒரு சத்தம் வருமா, என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்டு காற்றுல பறந்து வந்து இவங்களுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து விழுகும். ஒரு 20 ஃபீட்டுக்கு முன்னாடி தான் வந்து விழுகுமா. ரொம்ப பயந்தே போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அது கல், மிகப்பெரிய கல். அவங்க நம்மளை பார்த்தா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ யூஸ்டேஸ் கேட்பானா, இல்லை அப்படியே அவங்க நம்மளை பார்த்து எரிஞ்சாலும் நம்ம சேஃபாக தான் இருப்போம். அவங்களுக்கு குறி பார்த்து எரியவே தெரியாது. மோஸ்ட்லி இப்படி காலையில் குறி பார்த்து கல்லெறிகிற விளையாட்டை அவங்க விளையாடுவாங்க. அவங்களோட மூளைக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லைட்டாவது புரிஞ்சுக்க முடிகிற ஒரு விளையாட்டு இது மட்டும்தான் அப்படின்னு படல்களும் சொல்லிட்டு இருப்பாரு. அது ரொம்ப மோசமாக இருந்தது அங்கே நடந்து போகிறது. ஏன்னா அவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, ஃபுல்லாக லைனாக அங்கே ஜெயின்ஸாக தான் இருக்குங்க. அதுவும் விடாமல் அதுங்க கல்லை வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்களா. அப்பப்போ கரெக்டாக இவங்களுக்கு முன்னாடி க்ளோஸாக வந்து வேற அந்த கல்லெல்லாம் விழுந்துட்டு இருந்தது. பட் அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னா, அவங்களோட அந்த உருவம் தான், அந்த முகம் தான்
பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தது. அவங்க வாய்ஸுமே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. ஜில்லெல்லாம் அவங்கள பார்க்காம நடக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பா. ஒரு 25 நிமிஷம் கழித்து அந்த ஜெயின்ஸ்குள்ளே ஏதோ சண்டை வந்துடும். மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. அதுங்களோட லாங்குவேஜில் வெறும் 20 சிலபல்ஸ் தான் இருக்கும். அதை வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கத்திக்கிட்டே இருக்குங்க. புரியவே புரியாத வார்த்தைகளில் அதுங்க கத்திக்கிட்டே இருக்குங்க விடாமல். தென் மாற்றி மாற்றி கோவத்தில் ஜம்ப் பண்ணி ஆளுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குங்க. அதுங்க எல்லாரோட கையிலையும் கல்லுனால் செய்யப்பட்ட சுத்தியல் மாதிரி இருக்குமா, அது மாதிரி ஏதோ ஒன்று நல்லா பெருசாக வச்சுருக்குங்களா, அதை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேரோட தலையிலையும் அடிச்சுக்க ஆரம்பிக்குங்களா. பட் அதை வச்சு அடிக்கிறனால தான் அந்த ஜெயின்ஸோட தலைலாம் உடையவே இல்லை, அந்த மண்டோடலாம் உடையவே இல்லை. ஆனால் அவங்களோட மண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆளுக்கு அந்த சுத்தியல் மாதிரி இருக்குல்ல, அந்த கல் சுத்தியல் மாதிரி, அதை வச்சு அடிக்க அந்த கல் சுத்தியல் தான் மாற்றி மாற்றி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படி பறந்து போய் மித்தவங்களோட தலையில் பட்டு, முகத்தில் பட்டு, கையில் பட்டு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த ஜெயின்ஸ் எல்லாத்துக்குமே வலிக்க தான் செஞ்சுது. பட் திரும்பவும் அவங்க அதவே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முட்டாள் மாதிரி. இப்படியே அவங்க ரொம்ப நேரமாக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன்னா அப்படி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சண்டை போட்டு கடைசியாக அதுங்க எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிருங்க. அந்த கார்ஜ் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் நின்றுட்டு தானே இருந்துச்சுங்க, இப்போ வலி தாங்க முடியாமல் அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு அந்த கார்ஜில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருங்க கத்தி கத்தி. ஸோ அதுங்க அங்கே உட்காந்துட்டனால அதுங்களை வந்து இப்போ இவங்களால பார்க்க முடியல. ஸோ அவங்களோட கண்களுக்கும் இவங்க யாரும் தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த கிளிஃபுக்கு கீழே போயிடும் அவங்களோட மண்டை. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தனால தான் அவங்களோட மண்டை மேலே தெரிஞ்சுட்டு இருந்ததா. இப்போ அவங்க உட்காந்தனால சுத்தமாக அவங்கள வந்து இவங்களால பார்க்க முடியல. ஆனால் சத்தம் மட்டும் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கீழே உட்காந்து அதுங்க எல்லாம் கத்தி கத்தி அழுதுகிட்டு, ஏதோ பேபிஸ்லாம் அழுகுங்கள அந்த மாதிரிலாம் அழுதுட்ருப்பாங்க. எனக்கு இதை சொல்லும் போது நம்ம ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் பார்த்தோம்ல, ஹேக்ரிட் கூட ஜெயின்ஸை தேடி போவார்ல மேடம் மேக்ஸிமி கூட, அதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது. அங்கேயும் இப்படி தானே நடக்கும். பல மைல் தூரம் அவங்க நடந்து வந்துடுவாங்க. அப்படி இருந்தும் அந்த கார்ஜில் உட்காந்து அதுங்க கத்தி கத்தி அழுகிற சத்தம் இவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தது. இப்படி அவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜெயின்ஸும் இவங்களோட கண்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பேரான ஒரு மூர்லேண்டில் படுத்து தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிற பிளாங்கெட்ஸை வச்சு நல்லா பொத்திக்கிட்டு ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நல்லா ஒட்டிக்கிட்டு படுத்தோம்னா ரொம்ப குளிர் தெரியாது, நம்ம வார்மாக இருப்போம். ஷோல்டர் ஒட்டிட்டு படுத்தோம்னா ரொம்ப வார்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படல்களும் சொல்லிட்டு இருப்பாரா. பட் அவங்க ஸ்டில் அப்படி படுத்துமே ரொம்ப கோல்டாக தான் இருந்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம இதுக்கு மேலே வடக்கு திசையை பார்த்து போகும்போது இதை விட ரொம்ப கோல்டாக இருக்கும், குளிரும். அதுக்கு இதுவே பரவாயில்ல, ஸோ அதை நினச்சிட்டு நிம்மதியாக படுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் அவங்களால சுத்தமாக நிம்மதியாகவே படுக்க முடியல. அந்த இடமுமே மேடும் பள்ளமாக இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஜில்லுக்கும் யூஸ்டேஸ்க்கும். அந்த எட்டன்ஸ்மூர் லேண்டில் பல நாட்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி நடந்தே போய்கிட்டே இருப்பாங்க. பேக்கானை வச்சு நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்பப்போ மேலே பறக்கிற பறவைகளையும் அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அஃப்கோர்ஸ் பேசுகிற பறவைகள்லாம் கிடையாது, சாதாரண பறவைகளை அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்ருப்பாங்களா. நம்ம யூஸ்டேஸும் நம்ம மார்ஷ்விகல் படல்களும் இருக்காங்கள, அவங்க தான் அவங்களோட அந்த பவனாரை வச்சு ஷூட் பண்ணி அந்த பறவைகளை வேட்டையாடுவாங்க. ஜில்லுக்கு யூஸ்டேஸ் சூப்பராக ஷூட் பண்ணுறத பார்க்கும் போதே பொறாமையாக இருக்கும். அவன் ஆல்ரெடி அரசர் கேஸ்பியன் கூட அந்த பயணம் மேற்கொண்டிருக்கான்ல, அப்போவே அவன் நல்லா அந்த ஷூட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டான். பறவைகளை வேட்டையாடினதுக்கப்புறம் அதோட தோலை உரிச்சு அதை க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே போதும் ஆயிரும். ரொம்பவே அது கஷ்டமாக இருந்தது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெருசாக அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு ஜெயின்ஸையுமே பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு ஜெயிண்ட்டு இவங்கள பார்த்துருமா. பட் இவங்கள பார்த்து கொத்தி பயங்கரமாக சிரிச்சுட்டு ஏதோ கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு அதோட வேலையை பார்த்துட்டு அது அங்கேருந்து போயிடும். 10ஆவது நாள் அவங்க ஒரு இடத்த போய் ரீச் பண்ணுவாங்க. அங்கே தான் அந்த லேண்டே நிலமே மாற ஆரம்பிக்கும். அவங்க இப்போது இந்த மூர் லேண்டோட வடக்கு எல்லையில் வந்து நிற்பாங்களா. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லுமே ஸ்லோப்பாக தான் இருக்கும், பெருசாக ஸ்லோப்பாக இருக்கும். அந்த இடமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பாறைகளாக இருக்கும், செங்குத்தான பாறைகள். அதுக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க உயரமான மலைகளாக தான் இருக்கும். ரொம்பவே செங்குத்தாக இருக்கிற பாறைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் பாறையாக இருக்கிற பள்ளத்தாக்குகள் இருந்தது. கடல்களும் அங்கே தூரத்தில் இருக்கிற மலைகளில் பனி கொட்டி கிடக்கும்ல, அதெல்லாம் கையை நீட்டி காமிச்சிட்ருப்பாரு. பட் நாம் இன்னும் வடக்கு திசையை பார்த்து போனோம்னா இதை விட நிறையாவே பனிமலைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். அந்த ஸ்லோப்போட அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அங்கே ஒரு கிளிஃபில் மேலே ஏறி நின்றுட்டு அவங்க கீழே பார்ப்பாங்களா. மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை பார்த்து நல்லா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்.
2 பக்கமும் செங்குத்தான பாறைகளாக இருக்குமா, அதில் பயங்கரமாக அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். கிளிஃப்ஸ்லாம் நிறையா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். அந்த வாட்டர் ஃபாலில் கொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணி இவங்க நிற்கிற இடத்தையே பயங்கரமாக ஷேக் பண்ணிகிட்டு இருந்தது. அந்தளவுக்கு நல்லா பாஞ்சு அடித்து கொட்டிக்கிட்டு இருந்தது. அது என்னது அது அப்படின்னு யூஸ்டேஸ் இப்போது அவனுக்கு லெஃப்ட் சைடில் கை நீட்டி காமிச்சு கேட்டுட்ருப்பான். அவங்க எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்களா, ஜில்லும் அந்த மார்ஷ்மேகனும் திரும்பி பார்ப்பாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அங்கே ஒரு பாலம் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி பிரிட்ஜ் அது, நல்ல பெருசாக சிங்கிள் ஆர்ச்சில் இருக்கும். நடுவில் அங்கே கார்ஜ் ஓடிட்டுருக்குமா. ஒரு பக்கம் இருக்கிற கிளிஃபில் இருந்து இன்னொன்று ஒரு பக்கம் இருக்கிற அந்த கிளிஃப் அது கனெக்ட் பண்ணி இருக்கும். அண்ட் அந்த பிரிட்ஜோட நடுவில் அந்த க்ரௌன் இருக்குல்லையா, அந்த க்ரௌன் ஆஃப் த ஆர்ச்சு அது நல்லா பெருசாக இருக்கும். அந்த கிளிஃபுக்கு மேலே நல்லா பெருசாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதுதான் ஜெயின்ஸோட பிரிட்ஜு அப்படின்னு ஜில் கத்துவா. இல்லைனா ஏதாவது மந்திரவாதியோட பிரிட்ஜாக கூட இருக்கலாம் அப்படின்னு படகுலாம் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது மந்திரம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பிரிட்ஜெல்லாம் கொலாப்ஸ் ஆகி மிஸ்டாக புகையாக மாறிடும். அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஓ கடவுளே, எப்போ பார்த்தாலும் ஏன் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் அது ப்ராப்பரான பிரிட்ஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பான். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோமே அந்த ஜெயின்ஸு, அதுங்கனாலலாம் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்ட முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு படல்கிரம் கேட்பாரு. மேபி இது அந்த மாதிரி இருக்கிற ஜெயின்ஸாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிற ஜெயின்ஸ்னால கட்டப்பட்ட பிரிட்ஜாக இருக்கலாம்ல அப்படின்னு ஜில் சொல்லுவா. ஐ மீன் 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெயின்ஸ் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஜெயின்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்த ஜெயின்ஸ்னால கட்டப்பட்டிருக்க பிரிட்ஜாக கூட இருக்கலாம்ல. மேபி நம்ம தேடி வந்திருக்கிற அந்த ஜெயின்ஸுங்களோட நகரம் கூட இதுவாக இருக்கலாம். அதுக்காக கட்டப்பட்ட பிரிட்ஜாக கூட இது இருக்கலாம். அப்படி மட்டும் இது இருந்துச்சு, நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம். அந்த பழமையான அந்த பழைய நகரத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கான பழைய பிரிட்ஜ் இது அப்படின்னு ஜில் சொல்லிட்டு இருப்பா. ஜில் வேற லெவலில் யோசிக்கிற, கண்டிப்பாக அது அதுவாக தான் இருக்கும். கமான் வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு யூஸ்டேஸும் கூப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே திரும்பி அந்த பிரிட்ஜை பார்த்து நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிரிட்ஜை போய் அவங்க ரீச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது உண்மையாகவே அது நல்ல சாலிடான கெட்டியான பிரிட்ஜுன்னு. அந்த பிரிட்ஜில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கல்லும் நல்ல பெருசு பெருசாக பாறையாட்டம் இருந்தது. நல்ல மேசன்ஸை வச்சு அவங்க கட்டியிருப்பாங்க போல், பார்த்தாலே தெரிஞ்சுது. பட் இப்போ கொஞ்சம் அங்கங்கே அது கிராக் ஆகி இருந்தது. மேசன்ஸ்னால் என்னென்னா MESONS, மேசன்ஸ் அப்படின்னா என்னென்னா கல்லுலேயே எல்லாமே செய்வாங்கள்ல, நல்லா அந்த கல்லை குடஞ்சி கல்லுலேயே எல்லாத்தையும் கட்டுவாங்கள்ல, அவங்கள தாங்க மேசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷில் வந்து அவங்கள மேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தங்கத்தில் தங்க நகைகள் அதெல்லாம் செய்கிறவங்கள எப்படி கோல்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி கல்லில் இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் செய்கிறவங்கள மேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜில் இருக்கிற கல்லுலலாம் நல்ல ஜெயின்ஸோட உருவங்கள், மைனோட்டர்ஸு, ஸ்கியூட்ஸு, தேள்கள், பயங்கரமாக இருக்கிற கடவுளோட உருவங்கள்லாம் வேறு லெவலில் கார் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் படல்குலம் இன்னும் இந்த பிரிட்ஜை நம்பவே இல்லை, அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆனால் வேறு வழியே இல்லாமல் இந்த பிள்ளைங்க யூஸ்டேஸும் ஜில்லும் அதை கிராஸ் பண்ணி போகிறனால அவங்க கூட சேர்ந்து அவர் நடந்து வருவார். அந்த பிரிட்ஜில் அந்த பாலத்தில் நிறைய இடத்துல கல்லெல்லாம் கீழே விழுந்து போய் தான் இருந்தது. அது வழியாக பார்த்தா கீழே ஓடுற ஆறு தண்ணியெல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது. அந்த பாலத்துக்கு கீழே பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்தது கூட இவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த பாலம் நல்லா உயரமாக இருந்தது. அந்த பாலத்தோட க்ரௌனு கிட்ட நல்லா அந்த மேலே ஆர்ச் கிட்ட போகும்போதெல்லாம் காற்று நல்லா அடிச்சுட்டு இருந்ததா இந்த பாலத்தையே அது ஷேக் பண்ணுற மாதிரி இருந்தது. வேக வேகமாக அந்த பாலத்தை கடந்து அவங்க அந்த இன்னொன்று சைடுக்கு வந்துட்டுருப்பாங்களா, அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க. இந்த பாலத்தோடு சேர்ந்து ஏதோ ஒரு நகரத்துக்குள்ளே போகிறதுக்கான ரோடு போட்டிருக்கிற மாதிரி அங்கே இருக்கும். ஆனாலுமே அந்த ரோடில் வந்து கல்லால் தான் அதை போட்டிருப்பாங்க. பட் அங்கங்கே கல்லெல்லாம் பேந்து போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் புல்லாக வளர்ந்துருக்கும். அந்த ரோட்டில் அங்கே ஆப்போசிட்டில் இருந்து 2 பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. உருவங்கள் தெரியும். வேமா போங்க, அவங்கள பார்த்து போங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம மீட் பண்ணுற ஆட்கள் நம்மளோட எதிரிகளாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம பயப்படாத மாதிரி அவங்க கிட்ட காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படல்கம் சொல்லிட்டு இருப்பாரா. 3 பேரும் அந்த பாலத்திலேருந்து வேகமாக கீழே இறங்கி வந்துடுவாங்க. கிராஸ் பண்ணி வந்துடுவாங்களா, அந்த புல் தரைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்போது 2 பேர் இருப்பாங்க. 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒருத்தவர் பார்த்தா தளபதி நைட் இருப்பாங்களா, அவங்க கம்ப்ளீட்டாக அவரோட தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஆர்மர் தான் போட்டிருப்பாரு, கவசம் தான் போட்டிருப்பாரு. வைசார் இருக்குல்ல,
அதாவது ஹெல்மெட் போடுவோம்ல, அதில் முன்னாடி நம்ம கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நம்ம முகம் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அது இப்போ வந்து நம்மக்கிட்ட அது கிளாஸில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஆனால் அப்போ இருந்த ஹெல்மெட்லலாம் இரும்பில் தானே இருக்கும். அதை வைசருன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அவரோட முகமே தெரியாது. அவர் மேலே போட்டிருக்க கவசங்களும் சரி, அவரோட குதிரையும் சரி நல்ல கருப்பு கலரில் இருந்தது. அவர் கையில் வச்சிருக்கிற ஈட்டிலையும் சரி, ஷீல்டுலையும் சரி எந்த ஒரு பேனரும் இல்லை, சின்னமும் இல்லை. அவருக்கு பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு குதிரை நின்றுட்டுருக்கோம். அது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அந்த குதிரை மேலே ஒரு பெண்மணி உட்காந்துருப்பாங்க. அந்த குதிரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை போய் நல்லா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த குதிரை மேலே உட்காந்துருக்காங்களோ ஒரு லேடி, அவங்க வந்து சைடாக காலை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க மேலே நல்லா க்ரீன் கலரில் நல்லா பளபளன்னு மின்னிட்டு இருக்கிற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக லவ்லியாக இருப்பாங்க. குட் டே ட்ராவலர்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் அவங்க கத்துவாங்க. அவங்களோட வாய்ஸே பறவைகள் பாட்டு பாடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கரடு முரடான பாதையில் உங்களை மாதிரி எங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஜெயின்ஸுங்களோட பாலடைஞ்ச நகரத்தை நாங்கள் தேடி போகிறோம் அப்படின்னு ஜில் சொல்லுவா. பாலடைஞ்ச நகரத்துக்கா? ஸ்ட்ரேஞ்சான பிளேஸை தேடி போயிட்டுருக்கீங்க, அதை கண்டுபிடிச்சாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க. நாங்கள் அங்கே அப்படின்னு ஜில் பேச போவாளா, ஆனால் வேகமாக படல்குளம் அங்கே இன்ட்ரப்ட் பண்ணிடுவார். எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம், ஆனால் உங்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை பற்றியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டு, அவரை பற்றியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப அமைதியாகவே இருக்கார். இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டக்க ஒருத்தவங்க அவங்களோட வேலையை பற்றியோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற பற்றியோ சொல்லக்கூடாதுல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்டு மழை வேற வர மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அந்த லேடி நல்லா சிரிப்பாங்க. அவங்களோட சிரிப்பு ரொம்ப ரிச்சாக அப்படியே பாட்டு பாடுற மாதிரி மியூசிக் மாதிரி இருந்தது. குழந்தைகளா, நீங்கள் 2 பேரும் சரியான ஆளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட ட்ராவலுக்கு நல்ல கைடை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அந்த பாலடைஞ்சு போன ஜெயின்ஸுங்களோட நகரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நாங்கள் போனதில்லை. இந்த ரோடு நேராக ஹர்ஃபாங்கோட கோட்டைக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். அங்கே ஜென்டிலான ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப மைல்டாக, ரொம்ப நாகரிகமாக, ஒழுக்கமாக நடந்துக்கிற ஜெயின்ஸ். எட்டன்ஸ்மோரில் இருக்கிற மாதிரி முட்டாள்தனமாக, ரொம்ப முன்கோபம் இருக்கிறவங்களா, காட்டுத்தனமாக இருக்கிறவங்களா அவங்க இருக்க மாட்டாங்க. ஹர்ஃபாங்கில் அந்த பாலடைஞ்சு போன நகரத்தை பற்றி எந்த ஒரு சயின்ஸும் எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் தங்குறதுக்கு நிறைய லாட்ஜிங்ஸ் அங்கே இருக்குது. நல்ல சூப்பரான விருந்தோம்பிகள்லாம் அங்கே இருப்பாங்க. இந்த மாதிரி குளிர் நேரத்தில், குளிர்காலத்தில் உங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல இடம் வேணும். அப்போ தான் நீங்கள் ரெஃப்ரெஷிங்காக இருப்பீங்க. அங்கே நல்லா சூடான தண்ணியில் உங்களால் குளிக்க முடியும். நல்லா படுத்து தூங்குறதுக்கு வாமான பெட்ஸ்லாம் இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். 4 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல அங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சூப்பரான ஐடியாவாக அது இருக்குது. நல்லா திரும்ப போய் பெட்டில் தூங்குறத நினச்சி பாருங்க அப்படின்னு யூஸ்டேஸும் சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம், அப்புறம் நல்ல சூடான தண்ணியில் குளிக்கிறதும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க எங்களை அங்கே தங்க அலோவ் பண்ணுவாங்களா? யூசி, எங்களுக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜில் கேட்பா. க்ரீன் கர்ட்டில் லேடி உங்களை அங்கே ஆட்டம் விருந்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னு சொல்லுங்கள், அதுவே போதும் அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஜில்லும் யூஸ்டேஸும் வேகமாக சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதை மட்டும் மறந்துடாதீங்க, இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹர்ஃபாங்குக்கு நீங்கள் லேட்டாக போயிடாதீங்க. மதியம் ஆகி ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே ஹர்ஃபாங்கோட கோட்டை கதவை அவங்க மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க திறக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்க வழக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை போய் அந்த கதவை தட்டினாலும் என்ன பண்ணாலும் அவங்க திறக்கவே மாட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. யூஸ்டேஸும் ஜில்லும் திரும்பவும் அந்த லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த லேடி அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் பார்த்து கையசைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்களோட நைட்டு கூட சேர்ந்து நம்ம படல்குளம் இருக்கார்ல, அவரும் அவரோட தொப்பியை கழட்டி ஸ்டிஃபாக பவ் பண்ணுவார். அமைதியாகவே இருந்த அந்த நைட்டும் அந்த லேடியும் அவங்களோட குதிரைகளில் அந்த பாலத்தில் சவாரி செஞ்சு போயிடுவாங்க. அந்த பொம்பளை எங்கேருந்து வரா, எங்கேருந்து போகிறான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஜெயின்ஸுங்கள் வாழ்கிற நிலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்குறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு படல்குளம் இப்போ சொல்லிகிட்டு இருப்பாரு. ஓ கடவுளே, அந்த லேடி சிம்பிளி சூப்பராக இருக்காங்க. நமக்கு கிடைக்க போகிற நல்ல சூடான சாப்பாடையும் வாவான ரூமையும் பற்றி யோசிச்சு பாருங்க. ஹர்ஃபாங் ரொம்ப தூரத்தில் இருக்கவே கூடாது, சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு யூஸ்டே சொல்லிட்டு இருப்பான். அதே தான். அண்ட் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா,
அண்ட் அந்த குதிரையை பார்த்தியா அப்படின்னு ஜில்லும் கத்திட்டு இருப்பா. ஆனால் அந்த பொம்பளை யாரு, அந்த பொம்பளை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு படல்குலம் சொல்லிட்டு இருப்பாரு. நானே அவங்கக்கிட்ட அதை கேட்கலாம் தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட நம்மளை பற்றி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி என்னால் அவங்கக்கிட்டக்க அவங்கள பற்றி கேட்க முடியும் அப்படின்னு ஜில் சொல்லிட்டு இருப்பா. ஆமாம், எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பா. அவங்களையா? எவங்கள? நான் ஒரே ஒருத்தவங்கள தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த மார்ஷ்விகல் படல்குலம் சொல்லிட்டு இருப்பாரு. பக்கத்தில் இருந்த அந்த தளபதியை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு ஜில் கேட்பா. தளபதினா நைட்டுங்க, அங்கே பக்கத்தில் இருந்தார்ல, அவரை தான் ஜில் கேட்டுட்ருக்கா. நான் வெறும் சூட் ஆஃப் ஆர்மரை மட்டும்தான் பார்த்தேன், அவன் ஏன் பேசவே இல்லை வாய திறந்து அப்படின்னு படல்குலம் கேட்பாரு. மேபி அவர் ஷையாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த லேடி பேசுகிறது கேட்கணும், அவங்களோட ஸ்வீட்டான லவ்லியான வாய்ஸை கேட்கணும்னு அவர் அமைதியாகவே இருந்திருக்கலாம். நான் மட்டும் அவராக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நானும் அப்படி தான் இருந்திருப்பேன் அப்படின்னு ஜில் சொல்லிட்டு இருப்பா. அந்த கவசத்தில் இருந்த ஹெல்மெட்டை தூக்கி பார்த்துருந்தா உள்ளுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு படல்குலம் சொல்லுவார். இருங்க, அந்த கவசம் பார்க்குறதுக்கு ஒரு மனுஷன் போட்டிருக்கிற மாதிரி தானே இருந்தது, வேற என்னவா இருக்க போகுது அப்படின்னு யூஸ்டேஸ் கேட்பான். மேபி எலும்பு கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த மார்ஷ்விகல் ரொம்ப அவர் பாட்டுக்கு கேஷுவலாக ஒரு மாதிரி கூலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இல்லைனா அதுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்விசிபிளாக நம்ம கண்களுக்கு தெரியாமல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. சீரியஸ்லி படல்குலம் அப்படின்னு ஜில் இப்போ அவளோட ஷோல்டர் கிடுக்கிட்டு ஆட்டிகிட்டே சொல்லிட்டு இருப்பா. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப மோசமான ஐடியாஸ்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருப்பாளா. நீ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காத, அவர் எப்போவுமே இப்படி தான் ஏதாச்சும் ஒஸ்ட்டாக இருக்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் அது எப்போவுமே தப்பாக தான் போய் முடியும். நம்ம இப்போ அந்த ஜென்டல் ஜெயின்ஸை பற்றி யோசிப்போம், எவ்வளோ சீக்கிரம் ஹர்ஃபாங்க்கு போக முடியுமோ அதை பற்றி நம்ம யோசிப்போம். அது சீக்கிரமாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யூஸ்டே சொல்லிகிட்டு இருப்பான். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாகவே இப்போ அவங்க 3 பேரும், அதாவது யூஸ்டேஸும் ஜில்லும் படல்குலம் கூட சீரியஸாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னன்னா ஜில்லுக்கும் ஸ்க்ரப்புக்கும் சீக்கிரமாக அந்த ஹர்ஃபாங்குக்கு போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால முடியல, இந்த மழை, இந்த குளிர், வெறும் அந்த ஒளியாக இருக்கிற பறவையை மட்டும் சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது, கோல்டாக ஜில்லுன்னு இருக்கிற மேடும் பலமாக இருக்கிற லேண்டில் டெய்லியும் படுத்து தூங்குறது, இதெல்லாம் அவங்களால இதுக்கு மேலே சகிச்சிக்கவே முடியல, ரொம்ப நொந்து போயிருப்பாங்களா. ஸோ சீக்கிரமாக ஹர்ஃபாங்குக்கு போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் படல்குலமுக்கு அங்கே ஹர்ஃபாங்குக்கு போக சுத்தமாக இஷ்டமே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஜெயின்ஸில் எப்படி ஜென்டிலான ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஜென்டிலுன்றது அவங்களுக்கு என்ன மீனிங்காக இருக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸே இல்லை. அண்ட் அஸ்லான் ஒன்றும் நீங்கள் ஜென்டிலான ஜெயின்ஸ் கூட போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஜில் கிட்ட சொல்லவே இல்லையே, அப்போது இது தப்பானது அப்படின்ற மாதிரி அவரை சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப நேரமாக இதுக்கு அவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களா. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் படல்குலம் ஒத்துக்குவார் இவங்க கூட வரேன்ட்டு அந்த இடத்துக்கு. பட் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு, என்னன்னா என்ன நடந்தாலும் அந்த ஜென்டல் ஜெயின்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாரும் நார்னியாவிலேருந்து வந்திருக்கோம், தொலைஞ்சு போன இளவரசர் ரிலியனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கண்டிஷன் போட்டிருப்பாரா. இவங்க 2 பேரும் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அந்த லேடி கிட்ட பேசி முடிச்சதுல இருந்தே எல்லாமே 2 வழியில் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல அவங்க நடந்து போயிட்டுருக்காங்களே, அந்த கண்ட்ரியில் நடந்து போயிட்டுருக்காங்களே, அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. போகிற பாதை முழுக்க குறுகலாகவும் மேடும் பள்ளமாகவும் எண்டே இல்லாமல், அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான வடக்குலேருந்து வீசுகிற குளிர்ந்த காற்று வேறு அவங்க முகத்தில் சட்டு சட்டுன்னு பட்டுக்கிட்டே இருந்ததா. அங்கே தீ மூட்டுறதுக்கு கூட சுத்தமாக எந்த ஒரு மரக்கட்டையும் நல்லா ட்ரை ஆகி போயே இல்லை, எல்லாமே ஈரமாகவே இருந்துச்சு. கேம்ப் போடுறதுக்கு ஒரு ஹாலோவான ஒரு குழி இருக்கிற ஒரு இடம் கூட இல்லை. மூரில் அவங்க கேம்ப் போட்டாங்களே அந்த மாதிரிலாம் இங்கே இல்லவே இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் அந்த பாதை முழுக்க கல்லும் மண் அப்படியே பாறையாக தான் இருந்ததா. இதில் அவங்களுக்கு கால் வலியே வந்துடும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த லேடி அங்கே நீங்கள் ஹர்ஃபாங்குக்கு போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அது இவங்களுக்கு நல்லதுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அது நம்ம யூஸ்டேஸையும் ஜில்லையும் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவங்க அங்கே போய் நல்லா சாஃப்டாக இருக்கிற பெட்டில் படுத்து தூங்கணும், நல்லா சுட சுட சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ணும், அதுலேயே தான் அவங்க மைண்ட் இருக்குமா. ஸோ அது அவங்கள ரொம்பவே மோசமாக ஆக்கிக்கிட்டு இருக்கும். வேறு எதை பற்றியுமே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஜில்லாம் அஸ்லான்னு சொன்ன எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டா. அவர் சொல்லியிருப்பார்ல, காலையில் எந்திரிக்கும் போது நான் சொன்ன சயின்ஸ் எல்லாத்தையுமே நீ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டராக திரும்ப சொல்லணும், தூங்கும் போதும் சொல்லணும். அவள் அப்படிலாம் சொல்லவே மாட்டா, கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுவா. அவள் என்ன சொல்லிட்டு இருப்பானா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்,
இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். அட்லீஸ்ட் ஹர்ஃபாங்கில் போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனானா நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு எல்லாமே திரும்ப ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி அவள் சொல்லிட்டு வந்துட்டுருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டுருப்பாங்க. பாதையும் ரொம்ப மோசமாக இருக்குமா, நினப்பு முழுக்க அந்த பெட்டுலேயும் அந்த வாமான ரூம்லேயும் தான் இருக்கும், சாப்பாடுலேயும் தான் இருக்கும். ஸோ மாற்றி யூஸ்டேஸும் ஜில்லும் எரிஞ்சு விழுந்துட்டுருப்பாங்க. படுகுளம் கிட்டேயும் எரிஞ்சு விழுந்துட்டுருப்பாங்க. அட் லாஸ்ட் ஒரு வழியாக ஒரு நாள் ஆஃப்டர்நூன் மதியம் போல் ஒரு பிளேஸை வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. கார்ஜை ஒட்டியே தான் இவங்க நடந்து வந்திருப்பாங்களா. அந்த கார்ஜ் இப்போ நல்லா அகலமாகும். அதுக்கு அந்த பக்கம் இன்னொன்று ஒரு சைடில் பார்த்தா நல்லா இருட்டாக இருக்கிற காடுகளாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே பின்னாடி நிறைய மலைகளாக இருந்துச்சு. நல்லா செங்குத்தாக பாறையாக இருக்கிற மலைகளாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஃபுல்லுமே பனியாக இருக்கிற மலைகளாக இருந்துச்சு. அங்கே பாருங்க அப்படின்னு ஜில் இப்போது சடனாக கத்த ஆரம்பிப்பா. பாறையாக இருக்கிற மலைகளுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்லா ஸ்னோவாக இருக்கிற மலைகளுக்கும் நடுவில் ரொம்பவே இர்ரெகுலராக ஃப்ளாட்டாக இருக்கிற லோவாக இருக்கிற மலைகளாக இருந்துச்சா. அதை பார்த்து அவள் கத்திட்டு இருப்பா. அங்கே பாருங்க வெளிச்சம் அப்படின்னு அவள் கத்துவாளா. எல்லாருமே இப்போது அந்த படல்களும் சரி யூஸ்டேஸும் சரி அதை பார்ப்பாங்க. பார்த்தா லைட்டாக எரிஞ்சிட்ருக்கும். அது ஒன்றும் மூன் லைட்டோ இல்லைனா நட்சத்திரத்துலேருந்து வர வெளிச்சமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உண்மையாகவே விளக்குலேருந்து எறிகிற வெளிச்சம் மாதிரி இருந்தது. பல நாட்களாக ஒயில்டாக இருக்கிற காட்டுக்குள்ளேயே நடந்து வந்துட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப அவங்க 2 பேருமே எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஹர்ஃபாங் அது அப்படின்னு யூஸ்டேஸும் ஜில்லும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் ஹர்ஃபாங் அது அப்படின்னு படுகுளமும் ரொம்ப டல்லாக சொல்லிகிட்ருப்பாரு. ஹலோ அங்கே பாருங்கள் காட்டு வாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரே செகண்டில் அவரோட முதுகில் கட்டியிருந்த பவன் ஆரோவை எடுத்து அங்கே காட்டில் பறந்துட்டுருக்குற அந்த காட்டு வாத்தை எய்ம் பண்ணி நல்லா ஷூட் பண்ணிடுவாரா. இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்பி அங்கே வெளிச்சமாக தெரியுதா ஹர்ஃபாங்கை போய் ரீச் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ரொம்பவே இருட்டாயிரும், மிட் நைட் ஆயிரும். ஸோ அவங்க இங்கேவே கேம்ப் போட்டுருவாங்க. நம்ம படுகுளம் சுட்டார்லாம் அந்த வாத்து அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு அங்கேவே தூங்குவாங்களா. நெருப்பை மூட்டிட்டு தான் தூங்குவாங்க. நைட்டே ஆனால் நெருப்பு அணைஞ்சிரும். அவ்வளோ கோல்டாக இருக்கும். அப்படியே பனியாக இருக்கும். காலையில் அவங்க எந்திரிக்கும் போது பார்க்கணுமா, அவங்க மேலே போட்டிருந்த பிளாங்கெட் ஃபுல்லுமே உறைஞ்சி போய் ஐஸ் கட்டியாக இருந்துச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு நம்ம சுடு தண்ணியில் குளிக்க போகிறோமே அப்படின்னு ஜில்லு நல்லா குதிச்சுக்கிட்டு இருப்பா. இதோட சாப்டர் 6 த வைல்டு வேஸ்ட்லேண்ட்ஸ் ஆஃப் த நார்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மேப்பை காமிச்சிடுறேன், அதை மட்டும் மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நார்னியா, இதுதான் நார்னியா, த கிரேட் லேண்ட் ஆஃப் நார்னியா இங்கே இருக்குது. இங்கேருந்து இவங்க அப்படியே இந்த மார்ஷ் லேண்டுக்கு வந்தாங்க. ஃபுல்லுமே சதுப்பு நிலம், அங்கங்கே தான் நிலம் இருக்கும். மித்தது ஃபுல்லுமே தண்ணி புளியாக இருக்கா, அதெல்லாம் தான் நிலம். அங்கே குடிசை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் இந்த மார்ஷ் விகல்ஸ்லாம் வாழ்வாங்க. மார்ஷ்லேண்ட்லேருந்து அப்படியே கிழக்க பார்த்து முழுக்க கடல் தான் இருக்குது, தெரியுதா. ஸோ இங்கே வந்து ரிவர் ஷ்ரிபிள் ஓடுதா, அங்கேருந்து இதை கடந்து அவங்க கார்ஜுக்கு போனாங்க. இங்கே முழுக்க ஜெயின்ஸாக இருந்தாங்க. அதெல்லாம் கடந்து ஃபுல்லாக எட்டன்ஸ்மோரில் இருக்க ஃபுல்லுமே மூர்லேண்டு தான், எல்லாமே மூர்லேண்டு தான், ஒன்றுமே இருக்காது. அங்கே அப்படியே ட்ராவல் பண்ணி போய் இந்த ஜெயிண்ட்டோட பிரிட்ஜை அடைஞ்சாங்க. இங்கே அப்படியே இதை க்ராஸ் பண்ணி போய் இந்த மலையாக இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. இங்கே தான் அவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அடுத்தடுத்த சாப்டரில் இங்கே ஹர்ஃபாங் இருக்குது, ரூயின்டு சிட்டி ஆஃப் த ஜெயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மேப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருமே சாப்டர் 7 த ஹில் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்ச் ட்ரென்ச்சஸில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.